வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இளையராஜா கலையபெருமாவுடைய டைரக்ஷன்ல ரெடியா இருக்க திரைப்படம் 10 ஹவர்ஸ். இந்த திரைப்படத்தோட ஹீரோவா சிபி சத்யராஜ் நடிச்சிருக்காரு. படத்தோட கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஏற்கனவே ஒரு மிக முக்கியமான ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வேற ஒரு கேஸ்ல சிக்கனால ஒரு முறையில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கேஸ்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பொண்ணு காணாமல் போறாங்க. அடுத்து எடுத்த உடனே ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கொலை சம்பவம் நடக்குது. இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ட் ஏற்படுது. அந்த கனெக்டுக்கு யார் காரணமாக இருக்காங்க, அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்க்குறது, கண்டிப்பாக இந்த கதை ஒரே நாள் ராத்திரியில் நடக்குது அப்படின்றபோது நம்மளே அறியாமல் இந்த கதை ஒரு எங்கேஜிங்கான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகுதுன்றது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃபில் இவங்க எப்படி எல்லா கதையும் கனெக்ட் பண்ணுறாங்க, அது எப்படி ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, இது எல்லாமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்டு சிபி சத்யராஜோடைய நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப அழகாகவே இருந்தது. இதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருந்த நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. படத்தோடைய மியூசிக் இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக பார்க்குறேன். படத்தோட சினிமோட்டோகிராஃபரும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸ்டண்ட்டாக நல்லா இருந்தது, பட் இன்னும் யூனிக்காக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தோணுச்சு. அண்டு இந்த படத்தில் சிபி சத்யராஜோட அந்த ஓப்பனிங் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் இறங்கினார்னா அடித்து தும்சம் பண்ணிவிடுவார், அவருக்கு எதிர யார் வந்தாலும் அது யோசிக்க மாட்டாருன்றதை ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு பேட்டை வச்சு. அது ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு மாஸ் ஹீரோக்கு என்ன மாதிரியான ஓப்பனிங் சீன் ஒன்று ரெடி பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த ஒரு ஆள் டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக சிபி சத்யராஜா ரொம்ப பிடிக்கும், அவருடைய பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். பட் அவர் கரெக்டாக யாரோ ஸ்டேஜ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த படத்தில் இந்த டேரக்டர் அவரை ரொம்ப அழகாக காட்டியிருந்தார். அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். பட் படம் எங்கே விழுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க ரொம்ப குறுகிய டைமில் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே ஓவரால் கதையை சொல்லி முடிச்சுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்ற அந்த ஜோனுக்குள்ளே தான் கதை நகருது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ட்ராவல் வந்து ஓவராலாக ரொம்ப ரொம்ப லென்த்தாக, ரொம்ப லேகாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில். படத்தோட செகண்ட் ஹாஃபில் இதுக்கு முன்னாடி அந்த தொலைஞ்சு போன பொண்ணு, அந்த கொலை செய்யப்பட்ட ஒரு ஆள், அதுக்கப்புறம் இது காரணம் யாருன்றதை அந்த கனெக்ட் பண்ணுறாங்க தெரியல. அந்த கனெக்ட் பண்ணும்பொழுதும் அந்த கனெக்ட் பண்ணுற அந்த இடத்துல அந்த வில்லன் கேரக்டர் ரொம்ப பெரிய இடத்துல இருந்தால் தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பண்ண முடியும். ஒரு எம்எல்ஏவால் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள வருது. எப்பயுமே ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படம் நம்மளை நம்ப வச்சிருச்சுன்னா அந்த படம் பயங்கரமான ஒரு படம். அந்த படம் நம்ப வைக்கல, நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் அவங்க சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது தான் இந்த படம் சொல்ல வர கருத்தாக நான் எப்பயுமே எடுத்திருப்பேன். அப்படி ஒரு படமாக தான் இந்த 10 ஹவர்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மிக முக்கியமாக அவங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ப்ளே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப ரிப்பீட் ஆகும். அண்டு நிறைய ஆர்டிஸ்ட் இல்லை நடிச்சிருக்காங்களே, ஒரு ஒரு 50-50 எடுத்துக்கணும். ஒரு 50% ஆஃப் ஆர்டிஸ்ட் கரெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தராங்க. மீதி 50% ஆஃப் ஆர்டிஸ்ட் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ட்ராமாவில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, அப்படி ஒரு ட்ராமா பர்ஃபார்மர் மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது படத்தை விட்டு ரொம்ப அவேவாக கொண்டு போகுது அப்படின்ற ஒரு நோக்கம் நமக்குள்ளே வருது. அண்டு இந்த படத்தில் சிபி சத்யராஜ் நிறைய இடத்துல இந்த விபூதி அடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் இருக்குது. அவர் எப்பப்பெல்லாம் விபூதி எடுக்கிறாரோ அடுத்த சீக்வன்ஸில் அவர் கரெக்டான அந்த ட்ராக்ல போக ஆரம்பிச்சிடார். அது கதையாக யோசித்த விதம் ஓகே, ஆனால் அது ஒரு 2-3 இடத்துல பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஆனால் ரிப்பீட்டடாக நிறைய இடத்துல பண்ணும்பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாரு, இல்லை விபூதி அடிக்க ஆரம்பிக்கிறாருனாலே நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஓகே அவர் கண்டுபிடிச்சிட்டாருப்பா அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு சீன் பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சால் அந்த சீன் எப்படி ஒரு எங்கேஜிங்கான சீனாக அமையும். அங்கே ஒரு இடத்துல ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்கும்ல, அது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்டு மிக முக்கியமாக இந்த படத்தோட கதை ஓவராலாக அந்த பஸ்ஸை நோக்கி தான் போகுது. எப்பயுமே ஒரு பஸ்ஸு ஏதாவது ஒரு இடத்துல நின்றுடுச்சு அப்படின்னா அந்த பஸ்ஸோட ஓனர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நடந்துப்பான், எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இன்னொரு பாயிண்ட், இந்த பஸ்ஸை சுற்றி தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்ற பொழுது போலீஸ் ஆஃபீஸராக ஒரு பஸ்ஸோட ஓனர் யார், அவரை பிடிச்சி நம்ம கேள்விகள் கேட்போம் அப்படின்ற இந்த 2 ட்ராக்குள்ளேயுமே படம் போகாமல் படத்தை எங்கேஜிங்காக கொண்டு போகணுன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக ஒரு படம் முடியும் போது ஒரு ஆடியன்ஸாக நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் யோசிக்கும் போது சினிமாட்டிக் லிபர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த படத்தை எங்கேஜிங்காக பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர முழுக்க முழுக்க ஒரு உண்மையாக ஒரு த்ரில்லிங் ஃபேக்டருக்குள்ளே இந்த படம் அமையலைன்றது தான் நிசப்தமான உண்மையாக இருக்குது. இதை தாண்டி சிபி சத்யராஜ் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மிக முக்கியமான படமாக இந்த படம் மாறி இருக்கும். அப்படி ஒரு சின்ன ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த படத்தை அப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஃபீல் தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இருந்தது. கண்டிப்பாக டெக்னிக்கல் டீம், சினிமோட்டோகிராஃபர் அண்ட் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஓவராலாக
ஒரு என்டர்டெய்னிங்காக ஸ்டார்ட் டு எண்ட் ரொம்ப கரெக்டான ஒரு ஃபேஸில் போன ஒரு படம். ஒரு சில இடங்களில் அப்படி இறங்கி ஏறி பட் மீண்டும் டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு ஸ்டேஜிங்கில் கரெக்டாக எங்கள் கதையை கொண்டு வந்து லேண்ட் பண்ணும்போது லேண்ட் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. இதை தாண்டி நீங்கள் 10 ஹவர்ஸ் படம் பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரீண்டடாக பேசுகிறீங்க. நான் பிரவீன் KS. பாய்.